ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி டின்னர் வந்து தக்காளி சட்னியும் தோசையும் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாங்க. வெங்காய தக்காளிலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முன்னாடியே. பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 2 வெங்காயமும் மீடியம் சைஸு 2 வெங்காயமும் அதுக்கப்புறம் 4 தக்காளி எடுத்துருக்கோம். இப்போ வெங்காயத்து கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம எல்லா வெங்காயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னியில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகாய் சேர்த்து தான் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் சேர்த்து சட்னி பண்ணால் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, லைட்டாக மட்டும் வதக்கினா போதும். கொஞ்சம் வெங்காயம் வதங்குற கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தாச்சுங்க. அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிடலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன்னு சொன்னோம். இதுக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறனால 3 சேர்த்துருக்கோம். நம்மளுக்கு காரத்துக்கு தேவை மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கொத்தமல்லி சேர்க்குறோம். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி மட்டும் தான் போட்டிருக்கோம். தண்டும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. கொத்தமல்லி தண்டு சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரம் வதங்கும். பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. அரைக்கிற பதத்துக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. நம்ம வந்து கொஞ்ச நேரம் மூடி எடுத்துகிட்டு வதக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சட்னி தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அரைச்சிக்குவோம். இப்போ நம்ம வந்து தோசை செய்ய ரெடி ஆயிடலாம். இப்போ நம்ம தோசை மாவெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாங்க. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இன்றைக்கி தோசை வந்து கொஞ்சம் நம்ம வந்து நைஸாக தான் ஊற்றுறோம், ரோஸ்ட்டு மாதிரி. இந்த மாதிரி தோசையெல்லாம் சுட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி சிம்பிளான தக்காளி சட்னி பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். நம்மள்ட்ட கொத்தமல்லி இல்லாட்ட கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 மட்டும் போட்டு வதக்கினாலும் டேஸ்ட்டாக அதே மாதிரி தாங்க இருக்கும். நீங்களும் இது மாதிரி சிம்பிளான சட்னி பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சட்னி வந்து ஆற வச்சுருக்கோம்ல, இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன டின்னர்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எல்லா தோசையும் சுட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சட்னி வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. டேஸ்டான தக்காளி சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.